Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம ஒரு ட்ரைபாட் ரிவ்யூ பார்க்க போறோம். நீங்க நினைக்கலாம் என்னடா இது ட்ரைபாட் ரிவ்யூல பண்ற டெக் சேனலாவே மாறிட்டியா அப்படி நீங்க நினைக்கலாம். அப்படி எல்லாம் இல்ல. நான் இதனோட ஓன் யூஸ்க்காக வாங்கி இருக்கேன். சோ அது ரொம்பவே நல்லா இருக்கு. நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன்னா கண்டிப்பா YouTube வீடியோஸ் நீங்க யூடியூபர் ஆகணும்னு நினைக்கிறவங்க அது மட்டும் இல்லாம நீங்க ஒரு எப்படி சொல்றது ஷார்ட் ஃபிலிம்ல எடுக்க போறோம் அதுக்காக ஒரு ட்ரைபாட் பார்த்திருக்கீங்கன்னா கண்டிப்பா இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால தான் ஷேர் பண்ணிக்க फ्रेंड्स. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அன்பாக்சிங் குள்ள போயிரலாம். ஸோ இதுதான் அந்த ட்ரைபாடோட பேக் ஃபுல்லாக வ்ராப் பண்ணி அனுப்பியிருந்தாங்க. அதெல்லாம் கழட்டிட்டு இருக்க முடியாதுன்னு அதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு பிரித்து வச்சுட்டேன். ஸோ என்னென்ன இருக்குங்கிறது பார்ப்போம். ஓப்பன் பண்ணுவோமா? ஸோ ஃபஸ்ட்டு உள்ளே வந்து டேரெக்டாக வந்து ஒரு பேக்கோடு கொடுத்துருக்காங்க. வேறு ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். ஓகே, உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்என் கீ கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் லூஸ் பண்ணுறதுக்காக இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்டென்ஷன் ராட் ஒரு சின்னதாக ஒரு ராட் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எதுக்குங்கிறத நான் அப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போது ஓப்பன் பண்ணுவோம், எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். ஓகே, இதுதான் ட்ரைபாட் தலைகீழாக கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ரொட்டேட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஓகே, ஸோ இப்போ ட்ரைபாடை நம்ம வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். மேலே வந்து ஒரு வெல்வெட் கவர் கொடுத்துருக்காங்க. வெல்வெட் மாதிரி இருக்குது, நல்லாயிருக்கு இந்த பவுச்சு. இது எதுக்காகனா இந்த பாலட் இந்த சொல்ல மறந்துட்டேன். இந்த ட்ரைபாடில் வந்து பார்த்தீங்கன்னா பாலட் கொடுத்துருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி எந்த ஒரு ட்ரைபாட்லையுமே பாலட் வராது. நீங்கள் பாலட் தனியாக வாங்குறதுனாலே பார்த்தீங்கன்னா ஒரு 2000 ரூபாயிலிருந்து 2500 மேலே ஒரு நல்லதாக வாங்கணுன்னா 2500 மேலே தான் இருக்கும். ஸோ இதில் வந்து பாலட் கொடுத்துருக்காங்க. அது கேரி கேஸ், அதுக்கு வந்து கேரி கேஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ இதிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பார்த்தே சொல்லிடுறேன். பிகாஸ் நான் வந்து ஒரு டெக் காய் கிடையாது. நான் நார்மலாக வந்து ட்ரைபாட் வாங்கியிருக்கேன். அதில் எனக்கு என்ன பிடிச்சிச்சு அதில் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். சரி, இதில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குங்கிறத பார்த்துடலாம். மேக்ஸிமம் வந்து 7 கிலோ வரைக்கும் இதில் நீங்கள் வச்சுக்கலாம். 7 கிலோ வரைக்கும் தாங்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 5 அடின்னு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் நார்மலாக போட்டிருக்காங்க. அப்புறம் இதை ஃபோல்ட் பண்ணி வச்சாலுமே 445 மில்லிமீட்டர் தான் இருக்குன்னு போட்டிருக்காங்க. ஆமாம், இது ஃபோல்ட் பண்ணால் ரொம்பவே சின்னதாக இருக்குன்னு எடுக்கும்போது பார்த்துருப்பீங்க. மற்ற ட்ரைபாட்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தாகவே வரும். பட் இது வந்து சின்னதாக தான் இருக்குது. இந்த ட்ரைபாடில் இருக்கிற ஃபியூச்சர்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ இது மெயினாக எதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, நீங்கள் வந்து யூடியூப்பில் அன்பாக்சிங் வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுதான் ஒரு நல்ல ட்ரைபாட். ஸோ இந்த ட்ரைபாடை தவிர எந்த ட்ரைபாடுமே அன்பாக்சிங்க்கு கரெக்டாக யூஸ் பண்ண முடியாது. பட்ஜெட்டில் சொல்கிறேன். இதோட ரேட்டில் வந்து ரேட் என்னங்க லாஸ்ட்டில் மென்ஷன் பண்ணுறேன். இதோட ரேட்டில் இருக்கிறதுலே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் அன்பாக்சிங் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட்டான ட்ரைபாட். நீங்கள் நினச்சிருக்கலாம் எப்படி வந்து யூடியூப்பில் டாப் சேனலில் வந்து அன்பாக்சிங் வீடியோ எடுக்கிறாங்க, கரெக்டாக வந்து டாப்லேருந்து இருக்குது, நம்ம ட்ரைபாடை வச்சு எடுத்தால் வந்து அந்த மாதிரி டாப்லேருந்து கரெக்டாக வரமாட்டேது அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கலாம். ஸோ நீங்கள் அந்த மாதிரி வீடியோஸ் எடுக்கணும்னா இந்த ட்ரைபாட் யூஸ் பண்ணணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த சைடில் இருக்கிறத லூஸ் பண்ணிவிட்டு மேலே இது வரைக்கும் நல்லா இழுத்துக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், இப்படி ஸ்லாண்டிங்காக வந்துடும். இப்படி ஸ்லாண்டிங்காக வந்ததுக்கப்புறம் நீங்கள் இதை வச்சு நீங்கள் அன்பாக்சிங் வீடியோ எடுத்துக்கலாம். ஸோ இது செம்மையான ஃபீச்சர். நீங்கள் அன்பாக்சிங் வீடியோ எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு என்னென்ன இருக்குன்னா, இந்த லெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக எல்லா மற்ற ட்ரைபாடில் வந்து ஓப்பன் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இது வந்து ஸ்க்ரூ டைப். ஸோ நீங்கள் லூஸ் பண்ணிக்கலாம். லூஸ் பண்ணிவிட்டு ஏற்றிட்டு உங்களுக்கு என்ன ஹீட் வேணுமோ வச்சுட்டு கரெக்டாக வந்து நீங்கள் டைட் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் ஒரு நல்ல ஃபியூச்சர் தான். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து மோனோபாடாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ ஃபியூச்சர் இருக்குன்னு பாருங்கள். மோனோபாட்னா என்னென்னா, நீங்கள் வீடியோ எடுக்கிறவங்களா இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மோனோபாட்னா ஒரே ஒரு லெக் தான் வரும். ஸோ அதை வச்சு நீங்கள் வீடியோஸ் எடுக்கலாம். பேனிங் ஷாட்டு, ஸ்டெடி ஷாட்டு, லைட்டாக மூவ்மெண்ட் ஷாட்லாம் அந்த மாதிரி மோனோபாடில் எடுக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இதில் வந்து மோனோபாடாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னா, இதுலேயே ஒரு லெக் வந்து கழட்டுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த லெக்கை கழட்டி இந்த பார்ட்டையும் நம்ம ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிக்கணும். ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் அட்டாச் பண்ணி நம்ம வந்து மோனோபாடாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இதில் வந்து பாலெட் கொடுத்துருக்காங்க. இந்த பாலெட்டை வந்து நம்ம 320 டிகிரி அப்பா மூச்சு வாங்குது, அதாவது 360 டிகிரிக்கு வந்து நம்ம ரொட்டேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், இப்போ நான் ரொட்டேட் பண்ணி காட்டுறேன். 360 டிகிரி நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒருவேளை வந்து போர்ட்ரேட்டில் வீடியோ எடுக்கணும், அதாவது டிக்டாக் வீடியோஸில் எடுக்கிறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் ஒரு சைடு வந்து ஹோல் மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்படி கொண்டு வந்துட்டிங்கன்னா கரெக்டாக டேரெக்டாக வச்சு நீங்கள் போர்ட்ரேட் வீடியோ கூட இதில் எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லா இருக்குல்ல ஃபியூச்சர்ஸ் எல்லாம். லெக் வேறு வந்துருச்சு. ஓகே, டைட் பண்ணிக்கலாம். அப்புறம் இதோட ஓவரால் ஹைட் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னா, நான் உங்களுக்கு தனியாக மாடியில் போயிட்டு வீடியோ எடுத்து ஃபுல்லாக
ஃபுல்லாக ஹைட் வச்சு வீடியோ எடுத்து நான் இப்போ ஓவரில் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சு என்னோட ஹைட்க்கு இது கரெக்டாக மேட்ச் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் இருக்கிற ஃபியூச்சர் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் அன்பாக்சிங் வீடியோ எடுக்கிறீங்கன்னா மஸ்ட்டு இந்த ட்ரைபாடை ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த எக்ஸ்டென்ஷன் ராட் இருக்குல்ல, ஸோ இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக இதை தூக்குனோம்னா கொஞ்சம் ஹைட் வரும். ஸோ இன்னும் கொஞ்சம் ஹைட் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த எக்ஸ்டென்ஷன் ராட் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5500 வருது. கீழே வந்து லிங்க் கொடுக்குறேன், அதை யூஸ் பண்ணி வாங்க, நம்ம சேனலுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை பற்றி என்னோட கன்க்ளூஷன் பார்த்துருவோம். நம்ம Digitek 520BH இந்த ட்ரைபாட் ரொம்பவே நல்ல ட்ரைபாட். 5500 பட்ஜெட்க்கு ரொம்பவே ஒர்த்தான ட்ரைபாட். நீங்கள் இதை மோனோபோடாவும் யூஸ் பண்ணிக்கலாம், அன்பாக்சிங் வீடியோக்கு யூஸ் பண்ணிக்கலாம், நார்மலாக நீங்கள் வீடியோ எடுக்கிறனால யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ ஃபியூச்சர்ஸ் இருக்குது. நீங்கள் நார்மலாக ஒரு ட்ரைபாட் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஒரு நல்ல ட்ரைபாட் வாங்கணும்னா ஷாப்லாம் போனீங்கன்னா குறைஞ்சபட்சம் 2500 3000 வரும். அந்த ரேஞ்சுக்கு தான் நல்ல ட்ரைபாட் கிடைக்கும். அமேசானில் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய்க்கு 1500 ரூபாய்க்குலாம் இருக்கும். பட் அது அவ்வளோ குவாலிட்டியாக இருக்காது. நீங்கள் மொபைல் ஃபோனில் வீடியோ எடுக்கிறீங்கன்னா அது உங்களுக்கு ஓகே. நீங்கள் வந்து டிஎஸ்எல்ஆர் எடுக்கிறீங்கன்னா கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். அதாவது 2500 3000 அந்த ரேஞ்ச் இருக்கிற ட்ரைபாட் தான் எடுக்கணும். இது வந்து 5500 கொஞ்சம் அதோட அதிகமாக இருக்கும். பட் ஃபியூச்சர் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இதில் எவ்வளோ ஃபியூச்சர்ஸ் இருக்குங்கிறத நீங்கள் இந்த வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி வாங்க, கண்டிப்பாக வந்து ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இந்த வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கள், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் பார்ப்போம். பை கைஸ்.